இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தீபம் தொலைக்காட்சியும் கவிதை வானில் கவிமன்றமும் இணைந்து நடத்தும் ஆகச்சிறந்த பெண்மணி என்ற இந்த நிகழ்வில் இன்றைய ஆகச்சிறந்த பெண்மணியாக திருமதி வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க ஒரு ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அதோட நிறைய சமூக சேவை, இந்த உலகத்தில் உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி என்ன அப்படின்னு கேட்டால் மரங்கள் நடுவது தான். முதல் துளி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அந்த அமைப்பின் மூலமாக நிறைய மரங்களை நடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே தனது அரசாங்க வேலையையும் விட்டுவிட்டு அவர்கள் சமூக சேவையில் இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டான ஒரு விஷயம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், சொல்லுங்க, உங்களுடைய முதல் துளிர் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன நோக்கத்துக்காக அதை ஆரம்பிச்சிங்க மேம்? அதாவது உலகமும் நாடும் பார்த்திங்கன்னா நிறைய வெப்பமயமாயிட்டு வருது. நிறைய வீடு கட்டணும், ஃபேக்ட்ரி கட்டணும், நிறைய நிறைய கட்டடங்கள் கட்டுறதுக்காண்டி அவங்க மரங்கள் எல்லாம் நிறையா வெட்டி அழிச்சிட்ருக்காங்க. இதனால பார்த்திங்கன்னா நிறைய வெப்பமயம் உண்டாயிடுச்சு. அந்த வெப்பத்தினால பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள், நிறைய விளைவுகள், பாதிப்புகள் நிறைய உருவாகுது. அதை தடுக்கணும். அதே மாதிரி நாட்டை பசுமையாக ஆக்கணும், குளிர்ச்சியாக ஆக்கணும். மரங்களுடைய அத்தியாவசியத்தை மக்கள் உணரணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். அதனால நாங்கள் உருவாக்குனது தான் இந்த முதல் துளிர் சொசைட்டி அமைப்பு. முதல் துளிர் சொசைட்டி நிறுவனர் சபரீசன். நான் முதல் துளிர் சொசைட்டியோட பிரசிடெண்ட், தலைவராக இருக்கிறேன். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, நிறைய மரங்களை நடணும், நிறைய பசுமையான ஒரு நாட்டை உருவாக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். ரொம்ப சிறப்பான ஒரு எண்ணம். காடுகள், மலைகள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுடைய இந்தியா இயற்கையான வளங்கள் சூழ்ந்த ஒரு நாடு. அதை நம்ம உலக மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விரிவாக்கம் செய்ய வேண்டிய சூழல்லையும் இருக்கிறோம். 2 வழி சாலை இருந்தது, இன்றைக்கு 4 வழி சாலைகள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. முதலெல்லாம் அந்த சாலை நடுவில் நம்ம போகும்போது 2 பக்கமும் புளிய மரங்கள் இருக்கும். கொடை மாதிரி அப்படியே குகை மாதிரி இருக்கும். குகைக்குள்ள போற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மரங்களே இல்லை. அதுவும் இல்லாம சாலையை விரிவுபடுத்துறோம்னு சொல்லிட்டு நிறைய மரங்களை அகற்றிடுறாங்க. எங்களுடைய கவலை என்னன்னா, வருத்தம் என்னன்னா, சாலைகளை அகற்றையில், விரிவுபடுத்தையில் அவங்க அகற்ற அந்த மரங்களை அப்படியே எடுத்து வேறொரு இடத்துல அவங்க மரத்தை நட்டுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த முயற்சியை அரசாங்கம் எடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதை வெட்டி அடியோட சாய்க்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. இப்போ கூட நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் சாலைகள் விரிவுபடுத்த 2 பக்க மரங்கள்லாம் எடுத்துட்டாங்க. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் சாலையோர 2 பக்கமும் நாங்கள் மரங்கள் வைக்கிறதுக்காண்டி நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். இப்போ எங்களுடைய அடுத்த செயல் பாண்டிச்சேரி டு சென்னை வரைக்கும் ஈசிஆர் சாலையில் இருபுறமும் நாங்கள் மரங்கள் வைக்க தான் ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியோட அந்த செயலை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நமக்கு காற்று, நம்மளுடைய சுவாசத்துக்கே மரங்கள் தான் தேவையாக இருக்குது. தேவை அப்படின்னு சொல்லும்போது
அந்த மரங்களை ஒரு இடத்துலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் தேவைக்கு நம்ம வெட்டி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அதை அப்படியே வேரோடு எடுத்து நிறைய தரிசு நிலங்கள் கிடக்கு, நிறைய தேவையில்லாத மரங்கள் செடிகள்லாம் முளைஞ்சி ஆமா. கிடக்குது. அதையெல்லாம் வெட்டிட்டு எடுத்துட்டு இந்த மரத்தை கொண்டு போய் அங்கே நடலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அரசாங்கம் மட்டும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தனியார் மக்களும் கூட நம்ம செய்யலாம். மக்களும் அந்த மனப்பான்மையில இருக்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க. சொல்றோம். ஆனா வந்து முழுவதுமாக ஒரு இடம் கூட விடாம வீட்டை கட்டிடுறோம். கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா அதுல ஒரு கடையை கட்டிடுறோம். கடையை கட்டிடும். அதாவது வருமானத்துக்கு பாக்குறோம். பட் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. அதே மாதிரி பின்னாடி மரங்கள்லாம் இல்லாம நம்ம ஒரு வீட்டை கட்டி கடையை கட்டி நம்ம இருந்தோம்னா பின்னாடி எவ்வளோ பாதிப்பு இருக்குன்றத மக்கள் உணரவே இல்லை. அவங்க உணரணும். மரங்கள் வந்து நிறைய நம்ம அவங்கவுங்க விருப்பப்பட்டு வைக்க ஆரம்பிக்கணும். இந்த நாட்டை ஒரு பசுமையான நாடாகவும் இயற்கை சூழ்ந்த ஒரு நாடாகவும் இருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய நோய்கள் குறையும், குளிர்ச்சி கிடைக்கும், வெப்பம் வந்து குறையும், நிறைய நன்மைகள் உண்டு மரங்கள் வளர்க்குறதுனால. இப்பெல்லாம் பறவைகள் எல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. ஏன்னா மரங்கள் இருந்தால் தானே அதுங்க வந்து அங்கே வந்து அடைய முடியும், பழங்கள் இருந்தால் தானே அதுங்க வந்து சாப்பிட முடியும். பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாம் பார்க்குறது ரொம்ப, அதுவும் சிட்டுக்குருவியெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. பறவைகள், விலங்குகள், மரங்கள் எல்லாம் இருந்தால் தானே அது வந்து ஒரு எழில் மிகுந்த ஒரு நாடாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அது ஒரு உலகத்தினுடைய சுழற்சி. ஒண்ணு வந்து இன்னொன்னு சாப்பிடணும், இன்னொன்னு வந்து இன்னொன்னு தலை வளரணும். இப்படி ஒரு சுழற்சி இருந்தாதான் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி உலகம் தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிற விஷயம்லாமும் நிறைய இருக்கு. நீங்க சொன்னீங்க சிட்டுக்குருவிலாம் பார்க்கவே முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. வந்து அதற்கான சில முயற்சிகளும் சில பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுல சிட்டுக்குருவிக்குன்னு ஃபீடர் வைக்கிறாங்க. இதெல்லாம் விதையெல்லாம் நாங்க அதையும் செய்றோம். அதாவது அங்கங்க மரங்கள்ல வந்து நாங்க வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு இல்ல, பறவைகளுக்கு வந்து நாங்க எங்க முதல் தொழில் சார்பா வந்து அங்கங்க மரங்கள்ல வந்து அதுங்க வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு தானியங்கள் வச்சு நாங்க கூடு மாதிரி பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தண்ணி வந்து கொட்டாங்குச்சி அங்கங்க நாங்க வந்து கட்டி விட்டுட்டு அதில் வந்து தண்ணியும் நாங்க வைக்கிறோம். அது இல்லாம விலங்குகள் வந்து வெயில் காலத்துல ரொம்ப தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம்னா அங்கங்க வந்து அந்த சிமெண்ட் வளையம் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட் தொட்டியை வந்து நாங்க அங்கங்க வச்சு தண்ணியை வந்து ஊற்றி விலங்குகளுக்கும் நாங்கள் தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பறவைகளுக்கு உணவும் தண்ணீரும், விலங்குகளுக்கு தண்ணீர் மட்டும் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த சேவையும் நாங்கள் எங்கள் முதல் தொழில் சார்பாக செஞ்சிகிட்ருக்கோம். நாங்கள் சிறப்பான ஒரு விஷயமா என்னன்னா அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடியில் அல்லது காம்பவுண்ட் சுவரில் ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கப்லேயோ அல்லது வந்து ஒரு மண் சட்டிலேயோ கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்தாலே போதும். காக்காலாம் அதை வந்து குடிக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நாங்கள் வந்து முதல் தொழில் சார்பாகவும் இந்த சேவைகளை செய்கிறோம். அதே மாதிரி நானும் வந்து தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே நான் வந்து சாதம் வந்து அதுங்களுக்குன்னு ஒதுக்கி வடித்து வச்சிடுவேன். அந்த சாதத்தை கொண்டு போய் நான் வைக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 காக்கா டெய்லி வந்து சாப்பிடும். அப்புறம் கருங்குருவி வரும், ரெட்டைவால் குருவி வரும். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் நாங்கள் பறவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன், அழியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடி நம்ம வந்து சின்னதாக ஒரு தொட்டியில் இப்போல்லாம் வந்து மரங்களை நடுறதுக்கு இடமில்லா இருந்தால் கூட கிடைச்ச இடத்துலலாம் தொட்டிகள் வச்சு அதுக்கு அதில் வந்து சின்ன சின்ன செடிகளை வளர்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை எல்லா வீட்லேயுமே எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. அது அதில் வந்து சின்னோண்டு ஒரு இலை வந்ததுன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, சின்னோண்டு ஒரு பூ பூத்துதுன்னா வரையிலேயே அந்த அரும்பு வரையிலேயே நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம்.
இப்போ சமீபத்தில் இந்த காய்கறி மலர் கண்காட்சி நடந்தது. ஆமா. அதுக்கு நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தாக்கா புதுச்சேரியே அங்கே இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு வெறும் தலைகள் தான். அவ்வளோ பேர் அங்கே வந்திருந்தாங்க. திரும்பி போகும்போது ஒவ்வொருத்தரும் அவ்வளோ செடி வாங்கிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல. அதாவது முன்னாடி வந்து இயற்கை நிறைய இருக்கையில அது வந்து தெரியல அரிய அதனுடைய செயலா யாருக்கும் தெரியல. அருமை இன்னைக்கு தெரியல. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அழிச்சோன்னா எங்க இப்ப இந்த மலர் கண்காட்சி வச்சாலோ இல்ல இந்த மாதிரி தாவரங்கள் சம்பந்தப்பட்டது ஏதாவது இருந்தாலோ மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அங்க போயாவது அந்த கண்குளிர நம்ம அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு திரண்டு வந்துடுறாங்க. அது இயற்கையா இருக்க வேண்டியத நம்ம செயற்கையா உருவாக்கி அதை பார்க்கறதுக்கு நம்ம ஓட வேண்டிய காலகட்டாயத்துல வந்துட்டோம் நம்ம. அது மட்டும் இல்லை மேம், இப்போ வந்து ஒரு தேடலும் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையும் இழந்த பிறகு அந்த கொரோனா நேரத்தில் தான் நம்ம வந்து இயற்கையை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இயற்கையை நம்ம இழந்துட்டோம். நிறைய நம்மக்கிட்டேயே பாரம்பரிய முறையிலான உணவு பழக்கங்கள், அப்புறம் வந்து மருந்து வகைகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த கொரோனா தான் உலகத்துக்கே உணர்த்துச்சு, மக்களுக்கு அதை உணர்த்தினதே அதுதான். அது இல்லாம அப்பதான் அவங்களுக்கு இந்த ஓய்வும் நிறைய கிடைச்சனால அப்பதான் அவங்க வந்து இயற்கையை பத்தியே யோசிச்சு அந்த செடி வளர்க்குறது எல்லாத்துலேயும் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. நம்மளுடைய இந்தியாவில் 2500க்கு மேலே நெல் வகைகள் இருந்திருக்கு. பாரம்பரிய நெல் வகைகள் வந்து கடவுளுக்கு வந்து தினமும் ஒரு வகையான அரிசியில் நெய்வேத்தியம் செய்வாங்க அப்படிங்கிற அந்த வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். காரைக்காலில் பாஸ்கரன்னு ஒரு விவசாயி, அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. அதோட நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகளை எல்லாம் மீட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 நெல் ரகங்களுக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு நெல், இன்னொரு இடத்துல இன்னொரு நெல், இன்னொரு இடத்துல இன்னொரு நெல்லுன்னு தினம் அறுவடை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான நிறைய நாங்கள் வந்து அந்த இந்திய பாரம்பரியமும் நெல் வகைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு உலக சாதனை ஒன்று பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. துபாயிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அங்கேருந்து நிலத்தை வாங்கி இங்கே போட்டு அங்கே இருந்துக்கிட்டு இங்கே விவசாயம் பண்ணுறாங்க அவங்கெல்லாம். அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை நோக்கி திரும்பி வந்து பழைய முறைகள் வந்து நிறைய திரும்ப வருது. அதாவது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதே மாதிரி இயற்கை உணவு வகைகளுக்கு, தானியங்களுக்கு அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் அந்த பழைய காலம், பசுமையான காலம், பொற்காலம் வரணும். கண்டிப்பாக வரும் மேம். ஏன்னா எதுவுமே ஒரு அதீத வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த கட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் அது தேட ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? அந்த முடிவு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும், பழையதை நோக்கி வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு அதற்கான ஒரு சூழலும் மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கருவேல மரம் விதைகளை கொண்டு வந்து நம்மளுடைய இந்தியாவில் தூவுனாங்க. அது எதுக்காக அது பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து அப்போ அது பரபரப்பான செய்தியானுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவேல மரம் வந்து எங்கே பார்த்தாலும் செழிச்சு வளர்ந்துருக்குது. மற்ற மரங்கள்லாம் கூட ரொம்ப ஒரு நோஞ்சா மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிச்சு வளர்ந்துருக்குது. அதனால பல இடையூறுகளும் கஷ்டங்களும் தான் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு. இதை வந்து தடுக்கிறதுக்கோ இல்லை இதை வெட்டி எரியறதுக்கோ எந்தவித முயற்சியும் இல்லாமல் இருக்கு. இதற்கான ஒரு முயற்சி நீங்க எடுக்கலாம். நாங்க அதுக்கான இப்ப நீங்க நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. அதை நாங்க இனிமே அதை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் வந்து கூடிய மட்டும் நாங்கள் அந்த மாதிரி, அதாவது நாங்கள் போய் மரங்கள்லாம் நாங்கள் வந்து நடுற இடத்துல அந்த கருவேல மரங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக பிடுங்கிட்டு தான் நாங்கள் எங்களுடைய மரங்களை நடுறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து சீட் பால் செஞ்சு அந்த விதைப்பந்தை வந்து நாங்கள் வந்து அங்கங்கே காலியான இடங்கள்ல நாங்கள் தூவி விடுவோம்.
வீசுவோம். வீசி எரியையில கூட அங்க தேவையற்ற மரங்கள் இருந்ததுன்னா அதை அகற்றிட்டு தான் நாங்க வந்து இந்த விதைப்பந்துங்களை அந்த இடத்துல ஆஹ், எரிஞ்சிட்டு வருவோம். நீங்க சொல்றது வந்து கருவேல மரத்துக்கு அதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு நாங்க முதல் துளிர் சொசைட்டி சார்பாக நாங்க அந்த கருவேல மரத்தை அழிக்கிறதுக்குரிய ஏற்பாடை நாங்க செய்றோம். ரொம்பவே நன்றி மேம். ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டமா இருக்கும். கவலையா வந்து இவ்வளவு மோசமா இந்த மரம் வளர்ந்துருக்கு, இதை ஏன் யாரும் வெட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு இருக்கும் மேம். விறகு அடுப்புக்காக அந்த கருவேல மரங்களை தான் அவங்க வெட்டுவாங்க. ஆமா வெட்டி வெட்டி எடுத்துருவாங்க. நிறைய கிராமங்கள்ல நான் பார்த்துருக்கேன். போயிட்டு விறகை வெட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால அது அப்ப அது ரொம்ப வேண்டாத செழிச்சு மரம் வளராது. வேண்டாத மரம்ன்றதுனால அவங்க அதை வெட்டி அடுப்புல எரிய எரிய வச்சிருவாங்க. அந்த காலத்துல அவங்க செஞ்சதும் ஒரு நிறைய நோக்கத்தோட நல்ல தான் விஷயங்கள். செஞ்சிருக்காங்க, ஆமா. நல்ல விஷயத்த. ஏன்னா வெட்டி அதை அழிக்கையில அது செடிகள்லாம் அழிஞ்சு போகுது. அதை என்ன பண்ணிடுறாங்க, விறகாவும் பயன்படுத்திட்டு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வந்தாங்க. ஆமா. அந்த அவங்களுடைய அந்த நோக்கம் வந்து இன்னைக்கு நமக்கு கிராமத்துல தெரியல. எல்லாம் கேஸ் ஆமா வந்துருச்சு. எல்லாருக்கும் கேஸ் வந்துருச்சு. விறகு வெட்டுறதுக்கு உண்மைதான். ஆளே இல்லாம இருந்துச்சு. இதாயிடுச்சு. தானே புயல் வந்தப்போ அவ்வளோ மரங்கள் விழுந்துச்சு. இலவசமா அந்த மரங்களை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா கூட எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லாம ஆள் இல்ல. இருந்துச்சு. ஏன்னா இப்ப கேஸ் வந்ததுல இருந்து விறகு அடுப்புக்கு வந்து மதிப்பில்லாம போயிடுச்சு. ஆனா ஆமா. இப்ப அதாவது நமக்கு அடுத்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அந்த இப்ப படிக்கிற காலேஜ் பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய முந்தைய தலைமுறையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி அவங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆமா. பாரம்பரியத்துடைய உணவு வகைகளாகட்டும் உடைகள் ஆகட்டும் அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள் எல்லாருமே அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமா அவங்கெல்லாம் அந்த பழைய உணவு முறைகளையும் பழைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், நிறையா பெண்கள் பார்த்தீங்களா, இப்போ நிறைய பெண்கள் வந்து பரதநாட்டியத்தோட சிலம்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பயிற்சி எடுக்கிறாங்க பாருங்க. நம்ம பழைய இந்த தப்பட்டை பறை அடிக்கிறது அதுக்கெல்லாம் இப்போ நிறைய பசங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிலம்பாட்டம் அதுக்கெல்லாம் வில்விட்டு அதெல்லாம் இப்போல்லாம் திருப்பி கற்றுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் அது இல்லை, இப்போ அதெல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, நமக்கு முன்னாடி உள்ள சந்ததி வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. உண்மைதான். நமக்கு பின்னாடி உள்ள சந்ததியும் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்ததே. இது வேண்டாம் அது வேண்டாம். எங்க வீட்ல எல்லாம் வந்து அந்த கேழ்வரகுல முறுக்கு பண்ணுவாங்க, திணையில வந்து பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க. ஐயே இதெல்லாம் யார் சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி நம்மளுடைய சமூகம் தான் வந்து அதையெல்லாம் வந்து தள்ளி வச்சதே. பலகாரம்னாலே பாருங்க அதிர்சம் தான். அதிர்சம், முறுக்கு, அச்சு முறுக்கு, இந்த மாதிரி சீடை, இந்த மாதிரி தான் இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ இந்த லட்டு, மைசூர் பாகு, ஜிலேபி அது இதுன்னு அதுலேயே நிறைய வகைகளை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ திருப்பியும் வந்துட்டு இருக்கு பாருங்க. திணை வகைகளில் லட்டு வந்துட்டு இருக்கு, அதிர்சம் வந்துட்டு இருக்கு, மிக்சர் வந்துட்டு இருக்கு, சேவு, இந்த மாதிரிலாம் இப்போ முறுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
நிறைய இப்ப புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா. பாகக்காயில வந்து முறுக்கு செய்யறேன். ஆமா இது முருங்கைக்கீரை. கேரட் ஆமா கேரட் பீட்ரூட்ல போட்டாக்கா அதுல ஒரு முறுக்கு, ஆமா. சேவு அது மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இல்ல இட்லியே பாருங்களேன், கேரட் இட்லி, ஆமா. புதினா இட்லி, கொத்தமல்லி இட்லி, வெங்காய இட்லி, என்னென்னமோ பீட்ரூட் இட்லி, அந்த மாதிரி புதுசா இப்ப வந்து அதான் அந்த பழைய இதுக்கு, அதாவது எவ்வளவு சத்து உள்ள ஆகாரத்தை கொடுக்கணுன்றத இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருக்க தாய்மார்கள்லாம். தன்னுடைய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் முக்கியன்றத உணர்ந்து அந்த உணவு முறைகளை இப்பெல்லாம் அவங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் அவங்கள பழைய முறைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இளைய சமுதாயம் வந்து நல்லா வரணும், பாரம்பரியத்தோடு இருக்கணும், கலாச்சாரத்தோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக வரும். நீங்க வந்து இடையில உங்களுடைய பணியை விட்டுட்டு, அதாவது ஓய்வு அடையல, ஓய்வு எடுத்துக்கிட்டு என்னால் இந்த பணியை தொடர்ந்து செய்ய முடியாது, நான் சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அரசு வேலையிலிருந்து வெளியில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய கல்லூரிகளுக்கெல்லாம் போயிட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இது மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த எண்ணம் எப்படி வந்தது மேம்? அது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து நிறைய சமூக சேவையெல்லாம் செய்வாங்க. எங்கள் அப்பத்தா, எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் கூட அதை செஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்போ இருந்தே எனக்குள்ள அந்த மனப்பான்மை, சேவை செய்யணுன்ற மனப்பான்மை சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பத்தா, தாத்தா, அம்மா அப்பா மூலம் எனக்கு வந்ததுன்னு தான் சொல்லணும். நானும் அப்படி தான், என்னுடைய மகள், மகன், என் மருமகன் எல்லாருமே அப்படி தான் அதே நோக்கத்தோடு தான் அமைஞ்சிருக்கோம் நாங்கள் ஒரு குடும்பமாக. ஸ்கூலில் வேலை பார்க்கையில் நிறைய எனக்கு இந்த மாதிரி நிறைய செயல்கள் சேவை செய்கிறதுக்குரிய நேரம் எனக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அதுக்குரிய இதில் ஈடுபாடோடு என்னால் செயல்பட முடியல சமூக சேவை செய்கிறதுக்கு. அதனால தான் நான் என்னுடைய ஆசிரியர் பணியை வந்து வேண்டாம், நம்ம அதாவது ஏதாவது ஒன்று நம்ம வந்து சிறப்பாக செய்யணும். ஆசிரியர் பணியுமே பார்த்திங்கன்னா ஒரு சமூக பணி தான், அருமையான பணி, அர்ப்பணிப்பான பணி தான் ஆசிரியர் பணி கூட. இருந்தாலும் அந்த பணி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த சமூக பணியை செய்கிறதுக்கு அவ்வளோ பேர் கிடையாது. அதனால ஆசிரியர் பணியை விட எனக்கு இந்த சமூக சேவை செய்யணுன்றது ரொம்ப ஆசை. அதனாலேயே நான் வந்து ஆசிரியர் பணியை வந்து வேண்டான்னு விட்டுட்டு இப்போ இந்த சமூக சேவை செஞ்சிட்ருக்கேன். நிறைய ஸ்கூலுங்களுக்கு, காலேஜுகளுக்கெலாம் போயிட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக்கு, அதான் நெகிழி விழிப்புணர்வையும் நாங்கள் தரோம். அந்த பிளாஸ்டிக்னால என்ன கெடுதல், அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த விழிப்புணர்வையும் நாங்கள் வந்து காலேஜில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி மரங்கள் பற்றிய விழிப்புணர்வையும் கொடுக்குறோம். அங்கே போய் நிறைய ஸ்கூல் காலேஜஸில் நிறைய மரங்களை நாங்கள் நட்டுட்டு வந்திருக்கோம். விதைப்பந்துகள் தயாரித்து மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொடுத்துட்டு, இந்த விதைப்பந்துகள், காய்கறி விதைப்பந்துகள் எல்லாம் அவங்க மாணவர்கள்ட்ட கொடுத்து அவங்களுக்கு அந்த செடி வளர்க்குறதுடைய ஆர்வத்தை உருவாக்கி இந்த விதைப்பந்துங்களை கொடுத்து அவங்கள வளர்க்குறதுக்கு ஊக்கப்படுத்திட்டு வரோம் நாங்கள். சிறப்பான ஒரு விஷயம் மேடம். ஏன்னா அரசு வேலை கிடக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம். அந்த அரசு வேலையை, அதுவும் பள்ளிக்கூடத்து டீச்சர் அப்படின்னு சொன்னா அழகா தலைமை ஆசிரியரா இதான் வேண்டாம் அப்படின்ட்டு தன்னார்வ ஓய்வு கொடுத்துட்டு வந்தேன். ஆனா ஆசிரியரா இருக்கையில கூட என்னால் முடிஞ்ச நிறைய சேவைகளை வந்து நான் பள்ளி சம்மந்தப்பட்டமாக பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வெளியில் யாருக்கும் நான் சொன்னதில்லை. ஆனால் என் கூட இருந்தவங்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் வந்து
நம்ம வாசுகி டீச்சர் என்ன செஞ்சாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் நான் ஓய்வு பெற்று வந்த பிறகு நிறைய மாணவர்களும் என்னை தொடர்பு கொண்டு என் கூட வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ரோல் மாடல் டீச்சர்னு சொல்லையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அவங்க காலேஜில் எல்லாம் போய் மேடையிலே பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து படித்த வாசுகி ஆசிரியர் தான் எங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மற்ற மாணவிகள் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சரி, ஆசிரியர் பணியை நம்ம விட்டுட்டு வந்தாலும் நம்ம நல்ல மாணவ மணிகளை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு இன்னும் என் மேலே அந்த அன்பு மரியாதை வச்சுருக்காங்கன்னையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஆசிரியர்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் மேம். உண்மைதான். என்னன்னா எவ்வளோ பெரிய பணியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நாட்டுக்கே ராஜாவாக இருந்தால் கூட தன்னோட குருவை பார்த்தோன்னே காலில் விழுந்து வணங்கி வந்து கும்பிட்ற ஒரு பாக்கியம் வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அந்த ஆசிரியர் பணியிலையும் பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் இப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா இவர்களை தாண்டி நம்பிக்கையான ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னாக்கா ஆசிரியர் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை முழுவதுமாக நம்பி நம்மக்கிட்ட வர ஒரு குழந்தைய நம்ம வந்து தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை விட கொடுமை வேற உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இதுதான், கருத்து தான். பெற்றோர்கள்ட்ட இருக்கிறத விட பிள்ளைங்க ஆசிரியர்கள்ட்ட இருக்கிற நேரம் தான் அதிகம். அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை விட அதிகமா நம்ம அந்த பிள்ளைங்களோட இருக்கையில அவங்கள விட நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் நம்ம அன்பாவும் அக்கறையாகவும் ஒரு வேலி போல அவங்கள இருக்கணும். சில அதான் சொல்லுவாங்க இல்லையா, பயிர்களுக்கு நல்ல நடுவுல களைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நல்ல ஆசிரியர்களுக்கு நடுவுல இந்த மாதிரி சில ஆசிரியர்கள் வந்து கலையா இருக்காங்க. அந்த கலையை நம்ம வந்து பறிச்சு தானே போடுவோம். அது மாதிரி பறிச்சு போட்டுட்டு மற்ற நல்ல பயிரை வந்து நம்ம கலையெல்லாம் பறிச்சு போட்டுட்டு நல்ல பயிரை காக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி சில ஆசிரியர்கள்ன்ற இருக்கிற கலையை வந்து பறிச்சு போட்டுட்டு நம்ம மற்ற ஆசிரியர்களுடைய நல்ல பண்புகளை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா மேம். அது ஆசிரியர்களை வந்து எந்த காலத்துலேயும் யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. வந்து நாங்கள்லாம் வந்து இன்றைக்கும் எங்களோட ஆசிரியர்கள்லாம் பார்த்தாக்கா எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நமக்கு வந்து நம்மளுடைய இன்னொரு உலகத்தை அவங்க வந்து திறந்து வைக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடு, வெறும் பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல. ஆசிரியர்களால தானே இதே உருவாகுது சமுதாயமே. ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு லாயர் ஆகட்டும், ஒரு டாக்டர் ஆகட்டும், எல்லா துறைகளிலுமே வராங்கன்னா அது யாராலன்னா ஆசிரியர்களால தான். அந்த ஆசிரியர்களால உருவான மாணவ மாணவிகள் நிறைய பேர் வந்து ஆசிரியர்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க. அந்த ஆசிரியர்களை வந்து கல்யாணம் ஆனால் கூட தேடி போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நான் ஓய்வு பெற்று நான் வேலை வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்து 6-7 வருஷம் ஆகுது. ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தையோட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கையில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அதுங்க எங்கேயாவது என்னை பார்த்தா ஓடி வருவாங்க, ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கையில் அந்த தாய் அன்பை வந்து நான் வந்து உணர்வேன். அதாவது அவங்க அம்மா அப்பாவை பார்த்தா கூட அப்படி ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்களான்னு தெரியலை. ஆனால் இங்கே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கையில் குழந்தையோடு இருப்பாங்க, இல்லை கணவனோடு இருப்பாங்க, இல்லை ஒய்ஃபோட இருப்பாங்க, அப்படியே வந்து கட்டி பிடிப்பாங்க. எனக்கு அதை பார்க்கையில்
அப்பதான் அந்த ஆசிரியர் பணியோட சிறப்பு அப்பதான் நம்ம உணர முடியும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. நீங்க வந்து எல்லா பணிகளையும் விட்டுட்டு இந்த முதல் துளி அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை ஆரம்பிச்சு நீங்க நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. மரங்கள் நட்டுட்டு இருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகளை கொடுக்குறீங்க. எது வேணுமோ அதை எடுத்துக்க சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. இப்படி பல தரப்பட்ட சேவைகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு எப்படி மேம் கிடைச்சிருக்கு? நல்ல அங்கீகாரம். ஏன் சொல்றேன்னா, சில இடங்கள்ல எங்களுக்கு வந்து வேண்டாம், நாங்க போய் பெர்மிஷன் கேட்க போவோம். இல்லங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தலைமை ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு வந்து மறுப்பு சொல்லிடுவாங்க. ஆனா, பல ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வாங்க, சந்தோஷமா வாங்க, மரம் நடுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மரத்த பத்தி, அந்த பிளாஸ்டிக்கு பத்திய விழிப்புணர்வ குடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா கூப்பிடுவாங்க. சில இடத்துல அந்த எதிர்ப்பு இருக்கும், அவ்வளோதான். ஆனா, நாங்க அந்த சில எதிர்ப்புகள வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா, எங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாங்க எடுத்த அந்த செயல் வந்து வெற்றிகரமா நடக்கணும். ஒரு இயற்கைய உருவாக்கணும். அ மரங்கள வளர்க்கணும். ந ப ஒரு பசுமையான ஒரு நாட்ட உருவாக்கணும். அதுக்கு எவ்ளோ எதிர்ப்பு வந்தாலும், அத நாங்க வந்து அ எ அ ப அத ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு முடிவோட தான் இந்த அமைப்பையே உருவாக்குனோம். ஏன்னா, எல்லாருமே இப்ப வந்து மரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு நம்ப சொல்ல முடியாது. அது இயற்கைய நேசிக்கிறவங்க தான் அத குடுக்க முடியும். எல்லாருமே இயற்கையை நேசிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நேசிக்கலைனாலும் நாங்க நேசிக்க வைப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம். என்னதான் ஒரு நேசம் இருந்தாலும் கூட நமக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த மரத்தை வெட்டி போடுறதுல வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம வெட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு நான் பார்த்துருக்கேன். தன்னுடைய கடையோட விளம்பர பலகை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா அந்த மரத்தை வெட்டினவங்க இருக்கிறாங்க. வெட்டிடுறாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து தினம் இலை கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி தீர்த்தவங்க இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஒரு ஒரு சம்பவமே நடந்தது. பக்கத்து வீட்டில் இருக்கிற மரத்துலேருந்து அந்த கம்பளி பூச்சி விழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பையன் போயிட்டு அவங்கள கேட்க போய் அவங்க இந்த பையனை அடித்து கொண்டுட்டாங்க. ஐயோ! 4, 5 பேர் சேர்ந்து அடிக்கவும் அந்த பையன் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு செத்தே இறந்து போயிட்டான். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லையா, சரி போனா போட்டோம், அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு பிரச்சனையா அதை வெட்டி தீர்த்துரு அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு மரம் வளர்றதுக்கு எத்தனை காலம் ஆகும், எத்தனை ஆண்டுகள் ஆகும்? நீங்க நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆமா. அந்த விருதுகளுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். விருதுகள் வந்து எனக்கு வந்து நான் அதாவது நாங்க முதல் துளி சொசைட்டி மூலம் நாங்க வந்து இந்த பசுமையான ஒரு நாட்டை உருவாக்குறணுன்ட்டு நாங்க மரங்கள் நடுறது, இந்த விதைப்பந்துகள் தயாரிக்கிறது, விதைகளை வந்து நாங்க வந்து எல்லாருக்கும் பரிசளிப்பு குடுக்குறது, இந்த மாதிரி சேவைகளை வந்து முதல் துளிர் சொசைட்டி மூலம் நாங்க செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாம நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட சுயமா வந்து நான் வந்து முதியோர் இல்லத்துக்கு போயி அவங்களுக்கு தேவையானத செய்வேன். சிறுவர்களுடைய அனாதை இல்லங்களுக்கு போயி அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய இத செய்வேன். அதே மாரி சாலையோரத்துல ரொம்ப கஷ்டப்படுற, ஆதரவில்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச உணவு குடுக்குறதோ, இல்ல கொடை குடுக்குறதோ, இல்ல ரெயின் கோட்டு குடுக்குறதோ, இந்த மாரியான உதவிகள செய்வேன். அது இல்லாம இந்த மாற்றுத்திறனாளிகள் இல்லத்துக்கெல்லாம் என்னால முடிஞ்ச சேவைகள செய்வேன் நானு. அப்புறம் அதாவது ஒரு வைத்தியத்துக்கு, மருத்துவத்துக்கே செலவு பண்ண முடியாம எத்தனையோ பேரு இருக்காங்க. அந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அத யாருன்னு கண்டறிஞ்சு, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச மருத்துவ செலவுகள செய்வேன். இந்த மாரி நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய இந்த சமூக சேவை செய்றத வந்து பாராட்டி தான் எனக்கு நெறைய விருதுகள்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப கூட எனக்கு வந்து
அதாவது இவ்வளவு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணாக நின்று அவங்க நான் இவ்வளோ சேவைகள் செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சேவை சுடர்னு சொல்லிட்டு எனக்கு வந்து போன மாதம் விருது கொடுத்துருக்காங்க. சேவை சுடர்ன்ற விருதை வந்து என்னுடைய பல சமூக சேவைகளுக்கு பாராட்டி எனக்கு கலாம் விதைகளின் விருச்சம் நிறுவனர் ராஜாவும் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் சங்கத்தில் வச்சு எனக்கு இந்த சேவை சுடர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. சேவை சுடர் வாசுகி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பட்டத்தை. அதை நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதாவது சேவைக்காண்டி கொடுத்தாங்கன்றதுக்கு தான் பெருமைப்படுறேன் நான். ரொம்பவே சந்தோஷம் மேடம். ரொம்ப சிறப்பான ஒரு விருது. அதுக்காக தான் நாங்களும் உங்களை ஆகச்சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி அந்த விருதையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு மனிதன் ஏதோ பிறக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம், வந்து மனிதம் அப்படின்னு இல்லாமல் நம்ம காலத்தில் நம்ம வந்து இந்த நாட்டுக்கு என்ன சேவை செஞ்சுட்டு போகிறோம், நம்மளுடைய பெயரை எப்படி பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் எல்லாமே இருக்குது. நேற்று நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்த பெரிய வரம், பெரிய கொடை எது அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கையை அழிக்காமல் அப்படியே விட்டு சென்றது தான். இதை வந்து நாம் வந்து நம்மளுடைய சந்ததிக்கு அதை அப்படியே வந்து கொடுத்துட்டு போகணும், இல்லைன்னா இன்னும் பெரிதாக்கி அவர்கள்கிட்ட கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சேவையை தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறீங்க, நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த மகளிர் தினத்துக்காக பெண்களுக்கு எதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் வந்து நிறைய இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு நிறைய இடையூறுகள் போராட்டங்கள்லாம் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆனால் பெண்கள் என்ன பண்ணணும்னா அவங்க நிறைய போராட்டத்தையும் இந்த இடையூறுகளையும் எதிர்த்து நின்று தன்னுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டி அவங்க வந்து ஜெயிச்சு அவங்க இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு சிறந்த பெண்மணிகளாக இருக்கணும், தைரியமானவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அதாவது எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சில பெண்கள்லாம் பல பெண்கள் இப்போ முன்னேறி வந்துட்டாங்க. சில பெண்கள் வந்து இன்னும் முன்னேறி வரலை, அவங்க முன்னேறி வரணும். அவங்க வந்து நிறைய திறமை வாய்ந்த பெண்கள் வந்து வீட்டோடையே இருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இல்லாமல் அந்த கூட்டை விட்டு அவங்க வெளியே வரணும். வந்து தன்னுடைய திறமைகளை தைரியமாக அவங்க வந்து வெளியே கொண்டு வந்து திறமைகளை காட்டி அவங்களுக்குடைய அங்கீகாரத்தை அவங்க வாங்கிக்கணும். போராட்டம் இருக்குது சமுதாயத்தில். எதில் போராட்டம் இல்லை, எல்லா துறையிலையுமே போராட்டம் இருக்குது. எல்லா துறையிலையும் அந்த போராட்டத்தை நம்ம வெற்றி பெற்று நம்ம வந்து நம்ம திறமையை காட்டி ஒரு சிறந்த பெண்மணிகளாக திகழணுன்றது தான் என்னுடைய ஆசை, அறிவுரை எல்லாமே. கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கான சமூகத்தில் பெண்களுக்கான பல போராட்டங்கள், அது கொஞ்சம் நஞ்சமாக இல்லை. அது எல்லா பெண்களும் 3 வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணை வெளியில் உலகத்தில் தான் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு வந்து ஒரு சமூக சூழலும் நன்றாக இல்லை. ஆனாலும் கூட இதையெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்வில் உங்களை நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய செய்திகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆசிரியராகவும் ஒரு சமூக சேவகராகவும் இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த விஷயங்கள் அனைத்தும் மக்களிடம் போய் சேரும், அவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள் என்ற ஒரு கருத்துடன் எனக்கு கிடைக்கிறத விட நான் பேசுனதுக்குரிய பலன் கிடைக்கணும். அதாவது இயற்கையான பசுமையான நாட்டை உருவாக்கணும். பெண்கள் வந்து எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சு வெளியே வந்து சிறந்த பெண்களாக இருக்கணும். அது கிடைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சாதனை பெண்களின் அடையாளம் இது. ஆகச்சிறந்த பெண்மணி என்ற விருதை அங்கீகாரமாக இருக்கும். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களுடன் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். தீபம் தொலைக்காட்சிக்கும் என்னை பேட்டி எடுத்த கலாவிசு மேடம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம்.